அரசியல்வாதிகள், நீதிபதிகள் இவர்கள் மூலம்தான் இந்த காலத்தில் மக்களுக்கு துன்பமே ஏற்படுகிறது. அந்த காலத்தில் மன்னர்கள் திருக்குறளின்படி ஆட்சி செய்ததால் பழக்கங்களின் மூலம் தண்டனைகள் அனைத்தும் மன்னர்கள் பெயர் கெடுக்காமலும் அதில் தலையிடாமலும் புண்ணியங்கள் பார்த்து கொண்டது. அதனால் இந்த பூமி இருக்கும் வரை அவர்களுடைய பேரும் புகழும் நிலைத்து இருக்கின்ற வகையில் செய்து உள்ளது. இந்த காலத்தில் மக்கள் திருக்குறளின்படி வாழவில்லை. நிறைய தவறுகள் செய்ததால் தடுக்க முடியாத அளவிற்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். திருக்குறளின்படி வாழவில்லை. அதனால் மிகவும் ஆசை உள்ள நீதிபதிகள், அரசியல்வாதிகள் இவர்களை பதவியில் வைத்தால் மக்களுக்கு ஆசைகளை வளர்ப்பார்கள். ஆசைகளை அனுபவிக்கக்கூடிய சட்டங்களும் கொண்டு வருவார்கள். தவறு செய்த மக்கள் மேலும் தவறு செய்வார்கள், தண்டனை அனுபவிப்பார்கள். அரசியல்வாதிகளை இதை வளர்ப்பதால் தடுக்க மாட்டார்கள். அதனால் சுதந்திரமாக தண்டனை தருகிறது பாவங்கள். அரசியல்வாதிகள், நீதிபதிகள் நினைத்தால் இதை தடுத்து விடலாம் ஒரு நொடியில். ஆனால் அவர்கள் செய்த பாவம், மக்கள் செய்த பாவம் இணைந்து எடுக்க விடாமல் பாதுகாக்கிறது பாவங்கள். திருக்குறளின்படி வாழவில்லை. அதனால் மக்கள், அரசியல்வாதிகள், நீதிபதிகள் செய்த பாவம் தண்டனை கொடுத்து வாழும்போதும் வாழ்ந்த பிறகும் பேரும் புகழும் இல்லாமல் அனைவரும் திட்டுகின்ற வகையில் தண்டனையும் தருகிறது பாவங்கள். இந்த காலத்தில் நடக்கும் உடன்கட்டை இவர்கள்தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். அந்த முன்னோர்கள் காலத்தில் பழக்கங்கள் தவறு செய்யும் மக்கள்தான் பொறுப்பு. அதேபோல் அனைத்திற்குமே தவறு செய்யும் மக்கள்தான் பொறுப்பு. மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள், தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்துவிடும்.